Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பேரலலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ற 22 வயதுடைய பையன் தான் சிவா. சிவாவோட வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ஒரு நார்மலான வாழ்க்கை. காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஒரு ஐடி கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ பெரிய சந்தோஷம். பையன் காலேஜ் முடிச்சோன்னு உடனே வேலை சம்பளம் இதை தாண்டி அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? சிவாவுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவனோட பேரு அபிஷேக். அவன் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கும் அதே தான். எங்க அண்ணன் மாதிரி எப்படியாச்சும் ஒரு ஐடி கம்பெனில வேலையை பார்த்தா போதும். இந்த மாதிரி அவங்களோட குடும்பத்துல எல்லாமே நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா கரெக்டா ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 வருடம் சாயந்தரம் 6 மணி பக்கம் சிவா தன்னோட தம்பியான அபிஷேக்கோட பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கான். அவனோட தம்பி கிட்ட கரெக்டா ஒரு 2 மணி நேரம் அவனோட பைக்கை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிதான் அண்ணனான சிவா வெளியே போயிருக்கான். ஆனா அந்த தம்பிக்கு தெரியாது தன்னோட அண்ணன் திருப்பி வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு. என்னோட அண்ணனை இப்பதான் நான் கடைசியா உயிரோட பார்க்க போறேங்கிறது அந்த தம்பியான அபிஷேக்கு தெரியாது. 6 மணிக்கு போனவன் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். 8 மணி 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, ஏன் நைட்டு 12 மணி வரைக்கும் கூட ஆகுது. ஆனா சிவா பைக் எடுத்துக்கிட்டு திரும்பி வரவே இல்லை. எங்க போறான் அப்படிங்கிறதும் அவன் சொல்லவே இல்லை. கால் பண்ணிக்கிட்டே இருந்தா கால் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா மிட் நைட் ஒரு 12 o'clock ஆகும்போது போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அபிஷேக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஒருவேளை அண்ணன் வேற ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குடிச்சு அதே இடத்துல விழுந்து கிடக்குறானோ, போன் அடிச்சு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சோ, நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவனே திருப்பி வருவான்னு சொல்லிட்டு தம்பி காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு போன அண்ணன் 2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போன அண்ணன் திருப்பி வரவே இல்லை. உடனே இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துட்டுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரிய வரல. அடுத்ததா அந்த அப்பா அம்மா அபிஷேக் 3 பேருமே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பையனை நேத்து சாயந்தரம் 6 மணில இருந்து காணோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 22 வயதுடைய ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அது ஒன்றும் பெரிய சீரியஸான கேஸ் இல்லை. 22 வயதுடைய பொண்ணு தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்க 1000 கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பையன் தான் தொலைஞ்சு போயிருக்கான் அப்படின்னா அவன் எங்கேயா ஓடி போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப நாட்கள் எங்கேயாச்சும் கிடக்கலாம், திருப்பி அவன் வருவான், இல்ல லவ்வரோடு ஓடி போயிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடிட்டு இருக்கும். அதே தான் இந்த அபிஷேக்குங்கிற தம்பி கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் லவ் இருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த அபிஷேக் என்ன சொல்லியிருக்கான், எங்க அண்ணனுக்கு ஒரு லவ் மேட்டர் இருக்கு, ஆனா லவ் பண்ற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணோட அட்ரஸும் எனக்கு தெரியாது, லவ் பண்ற பொண்ணு தான் பார்க்க போயிருக்கானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. சிவாவுக்கு ஒரு லவ்வர் இருக்கு, பையன் வீட்டுல இருந்து தொலைஞ்சு போயிட்டான், லவ்வரோட ஒரு 3-4 நாள் டூர் போயிருப்பாங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு பயந்துட்டு லவ்வரோட எங்க ஓடி போயிருப்பான், அவனா ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவான், இல்ல அந்த பொண்ணு போர் அடிச்சிருச்சுன்னு திருப்பி வருவான், இல்ல எல்லாமே டூர் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க திருப்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கேவலமா பேசி திருப்பி அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் அப்பதான் தெரிஞ்சிருக்கு தன்னோட மூத்த பையனுக்கு ஒரு லவ் இருக்கு, அந்த லவ்வர் யாருங்கிறது தன்னோட தம்பிக்கும் தெரியல அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, போலீஸ் சொன்ன மாதிரியே தன்னோட மூத்த பையனான சிவாவுக்கு 3 நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா அம்மாவா இருந்து ரொம்ப நிதானமா சரி பையன் தான் திருப்பி வந்துருவான்னு சொல்லி 3 நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு பொறுமை இல்லை. 3ஆவது நாள் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம அவங்க போனது எஸ்பி ஆஃபீஸ்க்கு. எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் 3 நாளைக்கு முன்னாடி என்னோட பையன் தொலைஞ்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்காம ரொம்ப கேவலமா பேசி அமுச்சு விட்டாங்க. இப்போ எங்களோட பையனை 3 நாள் கழிச்சு அவன் திருப்பி வரவே இல்லை, அவன் உயிரோடு இருக்கானான்னு கூட தெரியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை தந்திருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் வாங்கினோன்னே இம்மீடியட்டா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து உடனே நீங்க சிவாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. இப்போ சிவாவோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு சிவாவோட வயசு என்ன, அவன் எந்த கம்பெனியில வேலை பார்க்கறான், எங்கெங்கெல்லாம் போவான், அவனோட போன் நம்பர் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட என்கொயரியை எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ சிவாவை கண்டிப்பா நம்ம கொண்டுட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கிறாங்க. போலீஸ் விஷயமா என்கொயரி பண்றது சிவாவோட குடும்பத்தினர் மட்டும்தான். ஏன்னா ஒரு பையன் தொலைஞ்சு போயிருக்கான், இல்ல ஒரு ஹஸ்பண்ட் தொலைஞ்சு போயிட்டாரு, ஒய்ஃப் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா விஷயமா குடும்பத்துல தான் அந்த குற்றவாளியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளத்தை போலீஸ் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிவா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போது அவங்களுக்கு சிவாவை பத்தி ஒண்ணுமே தெரியல, டோட்டல் பிளாங்கா இருக்கு. என்னோட பையன் ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன், என்னோட 2ஆவது பையன் சொல்லிதான் மூத்த பையன் லவ் பண்றாங்கிறதே எங்களுக்கு இப்ப தெரியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. தம்பியான அபிஷேக் கிட்ட விசாரிக்கும் போது அண்ணன் லவ் பண்றாருன்னு எனக்கு தெரியும், ஆனா பெருசா அதெல்லாம் நான் விசாரிக்கல, ஃபியூச்சர்ல பிரேக்கப் ஆனாச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா அந்த பையன் சொல்றான்.
அதுக்கு அடுத்ததா சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டுமே விசாரிக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்திட்டுமே விசாரிக்கிறாங்க. சிவாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. சிவா தொலைஞ்சு போய் 5 நாட்கள் பக்கம் ஆயிடுச்சு. கடைசியா சிவாவோட கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு தெரிய வருது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிவாவை கம்பெனியிலிருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அவரோட டிசிப்ளின் சரியில்லை, அவர் செய்யற வேலைகள் சரியில்லை, கரெக்டான டைம்க்கு வரலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு அவர் கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க. எதனால அவர் கரெக்டான டைமுக்கு போகல? வீட்ல இருந்து ஒவ்வொரு டைமும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு, நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடந்தும் எதனால கம்பெனி அவரை ரிலீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஐடியா இல்லை. அது ஒரு பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனி. அவங்க ரிலீவ் பண்றதுக்கு என்ன வேணாலும் ரீசன் தரலாம். சம்டைம்ஸ் காஸ்ட் கட்டிங், எனக்கு சேலரி கொடுக்கறதுக்கு கையில காசே இல்லைங்க, அதனால கூட என்ன ரிலீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிவாவுக்கு என்னதான் ஆச்சு? கடைசி அவன் யார்கிட்ட பேசினான்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பரை டோட்டலாக ட்ராக் பண்ணுறாங்க. சிவாவோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூவே கிடைச்சிருக்கு. சிவாக்கு கடைசியாக கால் வந்த நம்பர், அந்த நம்பரோட ஓனர் பேர் தனு, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு 22 வயது ஆகுது. சிவாவுக்கும் 22 வயசு. இந்த இடத்துல தனுவுக்கும் 22 வயசு. சிவாவோட தம்பியான அபிஷேக் தன்னோட அண்ணன் யாரையோ லவ் பண்றதா சொன்னான். இந்த இடத்துல ஒருவேளை தனு தான் லவ்வரா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் எல்லாமே தனுவோட வீட்டுக்கே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனு கிட்ட அவங்க கேட்ட மொதல் கேள்வி என்னன்னா, கடைசியா நீ எப்ப சிவா கிட்ட பேசின, சிவாவுக்கு உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், கடைசியா நீ எப்ப சிவாவை பார்த்த அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாங்க. தனு என்ன சொல்றாங்க, ஃபோன் நம்பர்ல எல்லாம் ட்ராக் பண்ணும் போது என்ன டைம் இருந்துச்சோ அதே டைம் தான் இந்த மாதிரி சிவாவை நான் கால் பண்ணேன், அவனும் எனக்கு கால் பண்ணான். கடைசியாக சிவா என்னோட வீட்டுக்கு இந்த மாதிரி டைமில் தான் வந்தான். வந்துட்டு என்னோட தம்பியோட பைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவசர அவசரமாக நான் போகணும், போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் போயிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி அவன் வீட்டுக்கு வருவான், நாங்கள் பார்ப்போம், இவ்வளோ தான் எங்கள் 2 பேத்துக்கும், வேற எந்த கணக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போலீஸ் இந்த தனுங்கிற பெண்மணியை விசாரிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. தனு ஏதோ மறைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு. தனுவோட வீட்டில் வேற யாராச்சும் வாழ்றாங்களா, தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது தனு என்ன சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, நான் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் வீட்டில் நிறைய ஆம்பளைங்களோட சட்டை, டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஜட்டி முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷூ முதற்கொண்டு சப்பலி எல்லாமே பசங்களோடது இருக்கு. இது எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது தான் தனு ஒரு உண்மையை சொல்றாங்க. என் கூட சன்னின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்றாரு, நாங்கள் 2 பேருமே லவ்வர்ஸ், லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம், இன்னும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. இந்த சன்னி யாருன்னு விசாரிக்கும் போது சன்னியும் சிவாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனுவே சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு இப்போ ஒரு மோட்டிவ் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் சன்னிங்கிறவன் தனு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த தனுவை பார்க்கறதுக்கு சிவாங்கிறவன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? ஒருவேளை ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பா இருக்குமா? இப்போ எல்லாருமே ட்ரையாங்கிள் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலயுமே கேள்விப்படுறோம். ஒரு பொண்ணு 2 பசங்களை லவ் பண்றது, ஒரு பையன் 2 பொண்ணுங்களை லவ் பண்றது, ஒருத்தவங்களுக்கு தெரியாம இன்னொருத்தவங்களை லவ் பண்றது, இந்த மாதிரி தான் தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி கடைசியா கிரைம்ல முடிகிறது. தினம் தினம் போலீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தனு மேல சந்தேகம் இருந்ததுனால உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல தனு கிட்ட விசாரிக்கும் போது போலீஸால எந்த உண்மையுமே வர வைக்க முடியல. ஆனா 6 மணி நேரம் பக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களை என்கொயரி பண்ணும்போது தான் தனு கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை பேச ஆரம்பிச்சாங்க. தனு சொன்ன மொத்த உண்மை என்னன்னா, நீங்க சிவாவை இனிமேட்டு தேட வேண்டாம், ஏன்னா சிவாவை நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. நாங்க தான் அப்படின்னா யாரு? தனுவும் தனு கூட வாழ்ந்துட்டு இருக்க சன்னி 2 பேரும் சேர்ந்து தான் சிவாவை கொலை பண்ணோங்கிறத தனு ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை ஒத்துக்கும் போதே தனு கூட வாழ்ந்துட்டு இருந்த சன்னி தலைமறைவாயிட்டான். ஸோ தனுக்கும் சன்னிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், சிவா எதனால உள்ளார வந்தான், எதனால கொலை பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட என்கொயரியில தனு சொன்ன எல்லா உண்மைகளுமே போலீஸ் கேட்க தான் இந்த இடத்துல எந்த விதமான துரோகம் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. இந்த இடத்துல நட்பாகட்டும் காதலாகட்டும் 2 இடத்துலையுமே துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இந்த கொலையே நடந்திருக்கு. சிவாவும் சன்னியும் ஒரே தெருவில் தான் வாழ்றாங்க, 2 பேருமே ஒரே ஏரியா மக்கள் தான். சிவா அவங்க அப்பா ஒரு மல்லிகை கடை வச்சிருக்காரு. சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் சரி அந்த ஏரியாவில் மல்லிகை ஜாமானை வாங்கணும்னா சிவாவோட கடைக்கு தான் வருவாங்க. ஏன்னா சிவா அவங்க அப்பா அந்த மல்லிகை ஜாமான கடையை பல வருடங்களாகவே வச்சுட்டு நடத்திட்டு வர்றாரு. சிவா காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மல்லிகை கடைக்கு போய் உட்காருவான். அப்படிதான் சிவாவுக்கும் சன்னிக்கும் இன்ட்ரடக்ஷனே ஆச்சு. சன்னி அடிக்கடி அந்த மல்லிகை ஜாமானை வாங்குறதுக்காக கடைக்கு வரும்போது சிவாவை பார்த்து சிவா கிட்ட பேசி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. எந்த லெவலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்கன்னா 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசி அடிக்கடி லஞ்சுக்கு போகிறது, டின்னருக்கு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே க்ளோஸ் ஆகுறாங்க.
இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது சன்னிக்கு 24 வயசு, சிவாவுக்கு 20 வயசு. 4 வயசு டிஃபரன்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப க்ளோஸா ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுனாங்க. சன்னி ஆரம்பத்திலே ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கான சீனியாரிட்டி எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுல நல்லபடியா வேலை பார்த்து அவரு பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. சிவா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் நம்மளும் ஒரு ஐடி கம்பெனில வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்த காலம். அப்பதான் சன்னி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, இவனுக்கு நம்ம வேலை வாங்கி தரலாமேன்னு சொல்லிட்டு சிவாவை தன்னோட சொந்த கம்பெனியில தன்னோட சொந்த டீம்லயே ஜாயின் பண்ணான். ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்மளோட நண்பனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சன்னி எல்லா விஷயங்களையும் செஞ்சான். அது மூலியமா சிவாவும் சன்னியும் இன்னும் க்ளோஸ் ஆனாங்க. 2 பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் சன்னி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான தனுவை சிவாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். அவன் மெயினா செஞ்ச தப்பே அந்த இடத்துல தான். சிவாவை டோட்டலா நம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதுதான், இனிமேட்டு நம்ம எங்க போறதா இருந்தாலும் ஒட்டுக்கா போலான்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா ஊரை சுத்த ஆரம்பிச்சாங்க, ஒட்டுக்கா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு தப்பான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, தனுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சன்னி மேல இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு சிவா மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. சிவா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான், சின்ன பையன் வேற. அதனால தனு கொஞ்சம் கொஞ்சமா சிவா மேல ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. சிவா கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சிவாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துச்சு. ஆனா அவன் அப்ப அது ஒரு தப்பான விஷயமா நினைக்கவே இல்லை. நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர் வேலை வாங்கி தந்திருக்காரு, நம்மளை நம்பி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நினைக்காம காமம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுது, அதனால அடுத்தது அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை தான் சிவா யோசிச்சிருக்கான். தனு கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கான், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தனுவும் சன்னியும் லிவிங் டுகெதரா ரூம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது சிவாவுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் சன்னி இல்லாத டைம் தனுவை மீட் பண்ண போயிருக்கான். அந்த வீட்டில் 2 பேருமே தனியா இருந்திருக்காங்க, 2 பேருமே பேசியிருக்காங்க, பாலியல் உறவும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிதான் அவங்களோட முதல் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சன்னி கிட்ட பொய் சொல்லி வெவ்வேறு இடங்கள்ல மீட் பண்ணி வெவ்வேறு லாட்ஜஸ்ல மீட் பண்ணி சன்னி இல்லாத போதெல்லாம் ரகசியமா சிவா அவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி சிவா வேலைக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருப்பான். அடிக்கடி சன்னி கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பான். தன்னோட சீனியர், தன்னோட மேனேஜரான சன்னி கிட்ட கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த சன்னியோட வீட்டுக்குள்ளாரையே போய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உறவு வைக்கிறான். அப்படின்னா இந்த சிவாவோட கேரக்டரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி என்னோட லவ்வர் அவனோட ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஃப்ரெண்டை நம்மளும் ஒரு தம்பி மாதிரி தான் பார்க்கணும், தம்பி மாதிரி தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய ஒரு பொண்ணு தன்னோட லவ்வரை ஏமாத்தி அவனையே வீட்டுக்கு வர வச்சு இவங்க 2 பேரும் பாலியல் உறவு வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல காதலி மேல தப்பு இருக்கா இல்ல நண்பன் மேல தப்பு இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த சன்னியோட நிலைமையே தெரியும். காதலியும் ஏமாத்துறா, நண்பனும் ஏமாத்துறான். ஆனா சன்னி மட்டும் 2 பேத்துக்கும் உண்மையா இருந்திருக்கான். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு காதலி இருக்கா, அவன் எனக்கு உண்மையா இருப்பா. எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் இருக்கான், அவனுக்கு நான் என்ன வேணாலும் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த நல்ல மனசுக்கு இவங்க 2 பேரும் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காங்க. 1.5 வருஷம் பக்கம் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே 1.5 வருஷம் பக்கம் ஏமாத்தும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஏதோ ஒரு இடத்துல திருப்பி திருப்பி ஒருத்தவங்க ஏமாத்தி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க. அந்த மாற்ற டைம் தான் 1.5 வருஷம் கழிச்சு சன்னிக்கு வந்திருக்கு. சன்னி கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சான். நம்ம 3 பேருமே என்னைக்கு நம்ம ஷாப்பிங் போனாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா இன்வால்வ் ஆகி பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க. என்னதான் இவங்களுக்குள்ளார நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் தன்னோட லவ்வரான தனுவோட போனை செக் பண்ணியிருக்கான். நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப தப்பான போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சன்னிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அது மட்டும் இல்லாம என்னைக்கெல்லாம் சிவா நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கிறானோ அந்த நாள் அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். சிவா தன்னோட சொந்த வீட்டுக்கே போய் தன்னோட லவ்வர் கூட உறவு வைக்கிறத அவன் ஜன்னல்ல இருந்து பார்த்துருக்கான். அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சன்னிக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரியும் போது அவ்வளோ ஒரு கோபம். என்னோட காதலியே என்னோட ஏமாத்திட்டாலே, அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பன் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகிட்டு இருந்தான், அவனும் என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோபம். அவன் கோபத்தை எல்லாத்தையுமே சிவா கிட்ட காட்டினான். இனிமேட்டு என்னோட முகத்தில் நீ முழிக்கவே முழிக்காத, உன் மேலே நான் அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கேன். நான் உனக்கு எல்லா விதத்திலையுமே உதவி பண்ணேன், ஆனால் கடைசியாக என்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு அவன் டோட்டலாக டெர்மினேட்டே பண்ணிட்டான். சிவாவோட சீனியர் தான் சன்னி. சன்னி ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கான். அதனால் டெர்மினேட் பண்ணோம் அப்படின்னா அவனால் முடியும்.
கோவத்துல சிவாவை டெர்மினேட்டும் பண்ணிட்டான். சிவாக்கு டெர்மினேட் ஆனது, கம்பெனி விட்டு வேலை போனது எதுவுமே சிவா அவனோட வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனா இன்னமும் நான் தனுவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், தனுவுக்கு எனக்கும் சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் போனதுக்கு அப்புறமும் சன்னி கவனிச்சு தனுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா இனிமேட்டு சிவாவை நீ மீட் பண்ணக்கூடாது, எந்த ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் சன்னிக்கு தெரியாம வெவ்வேறு லாட்ஜஸ்க்கு போய் பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. இது அடுத்த 2 மாசம் 3 மாசம் கழிச்சு சன்னிக்கு தெரிய வருது. இவங்களை என்னதான் பண்ண நிறுத்துவாங்க? நான் தனுவை ரொம்ப டீப்பா காதலிக்கிறேன், அவ மேல எனக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அவளுக்கு எனக்கு தண்டனையை தர முடியல, அந்த லெவலுக்கு நான் அவளை காதலிக்கிறேன், இத்தனை வருடங்களா அவளையே நீ காதலிச்சுட்டு இப்படி ஏமாத்தறாளேன்னு சொல்லிட்டு சன்னி கொஞ்சம் கொஞ்சமா கவலை தான் பட ஆரம்பிச்சான். இது எல்லாத்துக்குமே ஒரே முடிவு வேணும் அப்படின்னா சிவாவை நம்ம கொலை பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்த நாளே தனு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சான். நம்ம 2 பேருமே கரெக்டா தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம 2 பேத்துக்கு சண்டையே வராது, நம்ம 2 பேரும் பாலியல் உறவு முதற்கொண்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா தானே வச்சுட்டு இருந்தோம், நம்ம 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத போது நம்ம 2 பேத்துக்கு நடுவுல பூந்தவன் சிவா. அந்த சிவா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட லைஃபே இப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சிவாவை கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு தனுவை நம்ப வச்சான். ஆரம்பத்துல தனுக்கு இது தெரியும், நம்ம தான் சிவாவை வாழ்க்கைக்குள்ளார கொண்டுட்டு வந்தோம், நம்ம தான் சிவா மேல ஆசைப்பட்டோம், இப்ப நம்மளே சிவாவை கொல்லணுமான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி இருக்கா. ஆனா தனு கிட்ட ரொம்ப கிளியரா பேசி நம்மளோட வாழ்க்கை இதுதான், நீ நானும் தான் கடைசி வரைக்கும் உண்மையா காதலிப்போம் அப்படிங்கறத எல்லாம் சொல்லி தனு கிட்ட நம்ம கண்டிப்பா சிவாவை கொன்றலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பேசிட்டான். கரெக்டா ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 வருடம் சாயந்தரம் 6 மணி பக்கம் தன்னோட காதலியான தனு கிட்ட நீ சிவாவுக்கு கால் பண்ணி நம்ம உறவு வச்சுக்கலாம், உன் கூட உறவு வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சன்னி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு வரவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹனி ட்ராப் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியே தனுவும் கால் பண்ணியிருக்காங்க. சிவா இதை கேட்டதும் ரொம்ப ஆசையா நம்ம உறவு வைக்க போறோம்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியோட பைக் எடுத்துக்கிட்டு அவசரமா அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வீட்டுக்கு வந்து அவன் பாட்டு கதவை தாப்பால் போட்டிருக்கான். வீட்டுக்குள்ளார போய் அவகிட்ட உறவு வைக்கலாம்னு நினைக்கும் போதுதான் தனு இன்னைக்கு நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா, நம்ம வேற ஸ்டைல்ல உறவு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. இது சிவாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி அதே மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவன் கட்டில்ல படுக்கிறான். தனு தன்னோட துப்பட்டாவை எடுத்து அவனோட 2 கையுமே நல்லா டைட்டா கட்டுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் உறவு வைக்க போறாங்கன்னு நினைச்ச சிவாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம், முன்னாடி சன்னியும் வந்து நிக்கிறான். பீரோக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தவன் அவனோட கையில இருந்த ஒரு துப்பட்டாவை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை கொல்ல போறாங்கிறது சிவாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காப்பாத்துங்கன்னு கத்துறத யாராலையும் கேட்க முடியல. 2 காலையுமே தனு பிடிக்கிறாங்க. சிவாவுக்கு மேலே ஏறி உக்காந்து சன்னி அந்த துப்பட்டா வச்சு சிவாவோட கழுத்தை நல்லா இறுக்கி அவனால கத்தவே முடியாம மூச்சு திணறி சாவடிக்கிறான். இவங்க 2 பேரும் செஞ்ச ஒரு கொடூரமான செயலை யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சிவாவுக்கு நான் காதலிச்ச பொண்ணே கடைசியா என்னை கொலை பண்றதுக்கு உதவி பண்றாளே, அந்த காதல்னால வந்த துரோகத்தோட தான் அவன் செத்துருக்கான். சிவா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கூலா அந்த பெட்ரூம்ல படுத்து நல்லா தூங்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்றது, எப்படி நம்ம போலீஸ்ட தப்பிக்கிறது, எப்படியும் போலீஸ் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா கடைசியா நம்ம தான் கால் பண்ணியிருக்கோம், கடைசியா அவன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான், போலீஸ் மோப்பம் பிடிச்சி வருவாங்க. அதுக்கு முன்னாடி இவனோட பாடியை ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும். 2 பேருமே சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டையை வாங்குறாங்க. அந்த சாக்கு மூட்டையில சிவாவோட டெட் பாடி உள்ளார போட்டு நல்லா கட்டி அதுக்கு அடுத்ததா சன்னி அவனோட 2 வீலர்ல எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட இருக்க ஒரு புதர்ல டிஸ்போஸ் பண்றோம். புதர்ல டிஸ்போஸ் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு இவங்களோட வேலையை பார்க்குறாங்க. கண்டிப்பா போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லு, நம்ம 2 பேரும் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் இந்த இடத்த இல்லை. இவங்க 2 பேருமே ரொம்பவே நீட்டா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. ஆனா சன்னிக்கு தன்னோட காதலியான தனு போலீஸ் வீட்டுக்கு வரும் போதே அவ எல்லாத்தையும் காட்டி தந்துருவா. போலீஸ் எல்லா சந்தேகத்தையும் பட்டு அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணுவாங்க. இப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல. தனு போலீஸ்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இவன் எப்படிலாம் தப்பிக்கணுமோ எல்லா இடத்துலயும் ஓடி போயிருக்கான். ஆனா போலீஸ் இவனோட போன் ட்ரேஸை வச்சு எல்லா இடத்துலயுமே போய் கரெக்டா அவனை ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம் தனுவும் சரி சன்னியும் சரி 2 பேருமே போலீஸ் ரிமாண்ட் பண்ணி ஜெயில தான் இருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல எத்தனை வருஷம் நடக்கும், இவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும், எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா உங்களோட மனசுல ஒரே ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி என்னோட மனசுலயும் வந்துச்சு. இந்த இடத்துல சன்னி என்ன லூசா, அவனோட லவ்வர் தானே தப்பு பண்ணா, அவளை மட்டும் விட்டுட்டு நண்பனை மட்டும் கொலை பண்ணிட்டான். அவங்க 2 பேத்து மேலேயும் தப்பு இருக்கு. உண்மையா பார்த்தா சன்னி 2 பேத்தையும் கொலை பண்ணியிருக்கணும். ஆனா சன்னியால தன்னோட லவ்வரை கொலை பண்ண முடியல. இத்தனை வருஷமா நம்ம லவ் பண்ணி தொலைஞ்சிட்டோம், அவ தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நான் மன்னிச்சு அவளை ஏத்துக்கிறேன்,
ஆனா இனிமேட்டு அவ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல சிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் சிவாவை கொலை பண்ணியிருக்கான். நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கடைசியா போய் ஒரு கிரைம்ல தான் முடியுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல சிவாவுக்கும் சரி தனுக்கும் சரி இவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்கிற ஒரு காமம் கடைசியா சிவாவோட உயிரையே எடுத்துருச்சு, தனுவோட வாழ்க்கையும் முடிச்சிருச்சு. இனிமேட்டு தனு கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்க போறா. இந்த இடத்துல தனுங்கிற பொண்ணு கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. ஆனா அவங்க நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்க சன்னியும் எனக்கு வேணும், புதுசா வந்திருக்க பையனான சிவா மேலேயும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அவனும் எனக்கு வேணும்னு சொல்லி 2 பேத்து கூட உல்லாசமா இருக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வளவிரிக்கும் போதாகுது சிவா நவுந்திருக்கணும். எனக்குன்னு சொல்லிட்டு என்னோட நண்பன் வேலை வாங்கி தந்திருக்கான், என் மேல நம்பிக்கையா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் நட்புக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல காதலுக்கும் மரியாதை கொடுக்கல, நட்புக்கும் மரியாதை கொடுக்கல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னைக்குமே தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு தன்னைய நேசிக்கிறவங்களை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போற ஒவ்வொருத்தவங்களுக்குமே கடைசியா அவங்களோட வாழ்க்கை முடியறது ஒண்ணு ஜெயிலா இருக்கு, இல்ல உயிரையே விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. தயவு செய்து உங்களோட குடும்பத்துல கிடைக்கிற அன்பு, உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.